சிவாய நமஹா. டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த 2024 நடக்கக்கூடிய குரு பயிற்சி அபரிமிதமான பலன்களையும் புதிய யோகங்களையும் குடும்பத்திலே நல்ல வசதி வாய்ப்புகளையும் திருமண பாக்கியத்தையும் நிச்சயமாக கூட்டி வைக்கும். ஓம் தேவானாம் சரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ருலோகானாம் தம் நமாமி ப்ருஹஸ்பதிம். ஓம் குரவே நமஹ. இந்த குரு பெயர்ச்சி மேஷராசிக்காரங்களுக்கு சகல சம்பத்துகளையும் வழங்க வேண்டும். அதே மாதிரி குடும்பத்திலே நிறைய சுப செலவுகள் ஏற்பட வேண்டும். குடும்பத்திலே அபரிமிதமான வளர்ச்சிகள் ஏற்பட வேண்டும். திருமணம் ஆகாத மேஷராசிக்காரங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூட வேண்டும். குழந்தை இல்லாத மேஷராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும். பதவி உயர்வுகள் மேஷராசிக்காரங்களுக்கு கிடைக்க வேண்டும். தொழில் வளர்ச்சிகள் இருக்க வேண்டும் என்று இந்த சமயத்திலே நல்லபடியாக பிரார்த்தனை செய்கின்றோம். மே மாதம் 1ஆம் தேதி 2024 மாலை 5:32 மணியளவிலே குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடாம் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு அவர் பயிற்சி அடைகின்றார். இந்த குரு பகவானினுடைய பயிற்சியினாலே எவ்வாறு அவர் பலன்களை வழங்குகின்றார் என்பதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோவை நல்லா முழுமையாக பாருங்கள். குரு பகவான் மேஷ ராசிக்கு ஒரு முக்கியமான காரணகர்த்தா. மேஷராசிக்கு 12ஆம் வீட்டிற்கும் அதிபதி, அதே மாதிரி 9ஆம் வீட்டுக்கும் அதிபதி. 9 பூர்வ புண்ணியஸ்தானம், 12 சயன அயன சுகஸ்தானம். அதில் ரொம்ப முக்கியமானது மறைவுஸ்தானம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 12ஆம் வீடுங்கிறது தான் மோட்ச சாம்ராஜ்யத்தை குறிக்கக்கூடியது. 9 பூர்வீக சொத்துக்கள் புண்ணியங்களை எல்லாம் தரக்கூடியது, வீறு வேறுகளையும் தரக்கூடியது. அதனால் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய அனுகிரகம் ரொம்ப 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 அத்தியாவசியமானது. பொதுவாகவே பார்த்தோம்னா மேஷ ராசிக்காரங்க எந்த ஒரு செயல்லையும் முனைப்புடன் இருப்பார்கள். இந்த செயலை செய்யணும்னா உடனே அதை ஆர்வத்துடன் அதிலே செயல்படுவார்கள். அதே மாதிரி தங்களுடைய குடும்பத்தாரிடம், சகோதரர்களிடம், சகோதரிகளிடம் நல்ல அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். நீங்கள் அன்பு செலுத்துறீங்க, அவங்க திரும்ப அன்பு செலுத்துகிறாங்க, செலுத்தலை அடுத்த விஷயம். ஆனால் நீங்கள் அவர்களிடம் எப்போதும் அன்பை செலுத்துவீர்கள். அப்படியான ஒரு பக்குவம் கொண்டவர்கள் மேஷராசிக்காரர்கள். அதே மாதிரி புதிய வகையான தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்வதிலும் ஆர்வம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த மேஷத்தினுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு செயல் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதிலே ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு செல்ஃபோன் வாங்கினா அதில் எப்படி என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வமாக இருந்தாலும் சரி, அது மாதிரி நிறையா இருக்கும். அதே மாதிரி நிலங்கள் வாங்குவது, நிலங்கள் முதலீடு செய்வது இவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் மேஷராசிக்காரங்களுக்கு. இதுவரை பார்த்தோம்னா குரு பகவான் ஜென்மத்திலே இருந்தார் மேஷராசிக்குங்க. மேஷராசிக்கு ஜென்மத்திலே இருந்த குரு பகவான் பொதுவாகவே ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்மத்தில் இருந்த குரு உங்களுக்கு என்ன விதமான சுபாசுபங்களை தந்திருப்பார் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்தோம்னா கடந்த காலத்துலலாம் ஏற்றம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தடையாக இருக்கும். ஒரு ஏற்றம் அல்லது ஒரு முழம் ஏறினால் 10 முழம் இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படியான ஒரு ஏற்றத்திற்கு தாண்டிய அதீதமான தொய்வு நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஒரு இடத்துல முதலீடு செய்திருந்தோம் அப்படின்னா அந்த முதலீட்டின் மூலமாக லாபம் வருவதிலே கால தாமதம் ஏற்பட்டிருக்கும். சில இடத்துல வராமல் கூட போயிருக்கும். அதே மாதிரி குடும்பத்திலே சில உறவினர்களிடம் தேவையற்ற பகைகள் ஏற்பட்டு மறைந்திருக்கும் இதுவரையில். இப்போது குரு பகவான் அவர் ஒரு நல்ல இடத்திற்கு வந்திருக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னா அது தனஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் பாவத்திற்கு வருகிறார் குரு பகவான். இந்த குரு பகவானினுடைய விஷயத்தையும் இதில் சேர்த்து தான் நம்ம பலன்கள் சொல்லணும். பொதுவாகவே 2ல் குரு இப்படி அப்படின்னு நம்ம பொதுவாக எல்லாருக்கும் பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லிட முடியாது. அவர் அந்த ராசிக்கு எத்தனாம் பாவம், அது மாதிரி எதற்கு அதிபதியாக இருக்கின்றார், அதனால் அவர் இந்த இடத்திற்கு வந்தார், என்ன பலன்களை வழங்குவார் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து தான் எதை எப்போதுமே சொல்லணும். அப்போ தான் அந்த பலன் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முழுமையாகவே கிடைக்கும். அது மாதிரி
மேஷராசிக்கு குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் பாவத்திற்கு அதிபதி. இந்த 12ஆம் பாவாதிபதி 2லே செல்லுகின்றார். அதனால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். முதல் விஷயம், பழைய முதலீடுகள் மூலமாக லாபங்கள் குவிவது. அதை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் எதுவும் பண வரவுகள் அல்லாமலே இருந்தால் அவைகள் நிச்சயமாக வரும். அதே மாதிரி 12ஆம் பாவம் 2ஆம் பாவம் சம்பந்தம் படும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள், அதாவது படிப்பு சார்ந்து இருக்கலாம் அல்லது வேலை நிமித்தமாக இருக்கலாம், அது மாதிரி செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கும் அந்த வாய்ப்புகள் நல்லபடியாக பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. கல்யாணமாகிடுக்குங்க, நான் எப்படி வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறேன், இருந்தாலும் நம்ம குடும்பத்தோடு செல்ல வேண்டும் என்று ஆசையாக உள்ளது என்று இருப்பவர்களுக்கும் அவைகள் சாத்தியமாகும். ஏனென்றால் 9ஆம் பாவத்தையும் சம்பந்தப்படுகிறது. 9ஆம் பாவம் அப்படிங்கிறது குழந்தைகள் 5ன்னு இருந்தாலும் 9ஆம் பாவத்தில் தலைமுறைகள், குடும்பம் அப்படிங்கிறது தந்தையார் அப்படிங்கிற ஒரு அடக்கமும் அதில் இருக்குங்க. அதனால் 9ஆம் பாவத்திலையும் அவர் குரு பகவான் அதிபதியாக இருந்து அந்த இடத்துல ஒரு சம்பந்தம் வருகின்றதுனால உங்களுக்கு குடும்பத்தோட வெளிநாடு போக வேண்டும் என்கின்ற ஆசை இருப்பவர்களுக்கும் அவைகள் சாத்தியமாக கைகூடுகின்றது. அதே மாதிரி இந்த குரு பகவான் 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இடம்ங்கிறது தனஸ்தானம். அதனால் தன வரவுகள், புதிய வகையான தன வரவுகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. முதல் விஷயம். அதே மாதிரி ஒரு தொழில் செய்து ஒரு பண வரவுகள் வருகின்றது. இன்னொரு தொழில் செய்யணும் ஆசைப்படுகின்றால் புதிய வகையான யுக்திகளை கையாண்டு தொழில் வளர்ச்சிகளை செய்யக்கூடுவதற்கும் நல்ல அபரிமிதமான வளர்ச்சிகள் உண்டு. அதே மாதிரி புதிய முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடுவதற்கும் சாதகமாக உள்ளது. குடும்பத்திலே சுப செலவுகளும் ஏற்படும். சில சுப செலவுகள் ஏன் அப்படின்னா 12ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவத்தில் போகிறதுனால குடும்பத்திலே சுப செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அதனால் உங்களுக்கோ அல்லது குடும்பத்தில் வேறு யாருக்காகவோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ திருமணம் ஆக வேண்டியிருந்தால் இந்த காலத்திலே இந்த திருமணத்தை செய்வது சாதகமாக இருக்கும். மேலும் முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புள்ளது. பழைய முதலீடுகள் மூலமாக லாபங்களும் ஏற்படும். இடம் வாங்குவது, அதே மாதிரி ஒரு பொருட்கள் வாங்குவது, தொழில் வளர்ச்சிக்காக உபகரணங்கள் வாங்குவது, அவைகளும் இந்த காலத்திலே நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதே மாதிரி புதிய இந்த 2ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன ஒரு விஷயம்னா, வாக்குஸ்தானம் 2ஆம் பாவம். அதனால் செல்வாக்கு உயரும். அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னா அந்த மரியாதை இப்போ பன்மடங்காக உயரவிருக்கின்றது. குடும்பத்தில் நம்ம சொல்கிறதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, குழந்தைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் உங்கள் பேச்சை கேட்பதற்கான சூழ்நிலைகள் இப்போ உருவாகும். மேலும் குடும்பத்திலே பல நல்ல பலன்கள் ஏற்படும். இது எப்படி நீங்கள் பொருட்படுத்தணும் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் யாராவது வேலை பார்க்காம இருக்காங்க அல்லது ஒரு பண வரவுகள் இல்லாதபடியே ஒருத்தவங்க இருக்காங்க, படிச்சிருக்காங்க, வேலை வாய்ப்பு இல்லை, அல்லது தொழில் செய்கிறாங்க அவங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய மகனோ உங்களுடைய மகளோ அல்லது உங்களுடைய உறவினர்களோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்கள மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அவங்களுக்கும் ஒரு புதிய வகையான தொழிலுக்கு போவது, புதிய வகையான விஷயங்களை மேற்கொண்டு பொருள் ஈட்டுவது அப்படிங்கிற விஷயங்கள் ஏற்படவிருக்கின்றது இந்த குரு பயிற்சினாலே. அதுமாரி பல நல்ல விஷயங்கள் குரு பகவானுக்கு ஏற்படுகின்றது. இந்த சமயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொருட்களை குடுக்கல் வாங்கல் செய்யும் போதோ அல்லது வேறு ஒரு நபருக்காக ஒரு விஷயத்திலே நீங்கள் தலையிடும் போதும் கவனமாக இருப்பது உங்களுக்கு அவசியம். அதே மாதிரி குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, ஜென்மத்தில் இருந்தாலும் சரி, 12ல் இருந்தாலும், அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, அல்லது 6ல் எங்கே குரு பகவான் இருந்தாலும் அவரினுடைய பார்வை நன்மையை தான் செய்யும். குரு பகவானுடைய பார்வை அந்த வகையில் மேஷராசிக்கு குரு பகவானினுடைய பார்வை எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நல்லா பார்ப்போம். குரு பகவானினுடைய பார்வை 2ஆம் பாவத்தில் இருக்கின்றார். அவர் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை சப்தம பார்வையால் நேர்பார்வை அப்படின்னு பேர். இந்த நேர்பார்வையினால் பார்க்கின்றதுனால மன கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். ஏற்கனவே பல விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள், அதாவது தடை அப்படின்னா புதிய விஷயங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அது கிடையாது. ஏற்கனவே ஏதாவது நீங்கள் ஆரம்பித்து அதில் தடை இருந்ததுன்னா இந்த குரு பகவான் சப்தம பார்வையினாலே
அஷ்டமஸ்தானத்தை நேர் பார்வையினால் பார்ப்பதினாலே அந்த தடைகள் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி அந்த குரு பகவான் விசேஷ பார்வை கொண்டவர். 5, 9 அவருடைய விசேஷ பார்வை. அந்த வகையில் மேஷ ராசிக்கு இந்த விசேஷ பார்வை அப்படிங்கிறது 6ஆம் பாவத்தை பார்க்கின்றார். இந்த குரு பயிற்சினால் 6ஆம் பாவம் பார்வை பெறுகின்றதுனால கடன் சுமைகள் குறையும். அதே மாதிரி உங்களுடைய யாராவது கருத்து வேறுபாடுடன் இருக்கக்கூடிய உறவினர்கள் உங்களுடன் சுமூகமான முறையிலே நட்பு அன்பு பாராட்டுவார்கள். குரு பகவான் இன்னொரு விசேஷ பார்வை என்ன அவருக்கு அப்படின்னா 9ஆம் பார்வை. அந்த 9ஆம் பார்வை இந்த முறை எந்த இடத்துக்கு உங்களுக்கு பாவம் வருகின்றது என்றால் 10ஆம் பாவத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையினால் பார்க்கின்றார். அதனால் உங்களுக்கு எப்படியான நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொழில் வளர்ச்சிகள் இருக்கும். ஒரு மாத சம்பளம் பெற்று இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாத சம்பளத்திலே உயர்வு நிலைகள் ஏற்படும். பணி பண்ணுறீங்க, அந்த பணியில் ஒரு நிரந்தரம் இல்லை, அதாவது ஒரு பர்மனெண்ட் போஸ்டிங் இல்லாமல் இருக்குன்னா பர்மனெண்ட்டான ஒரு போஸ்டிங், பணி நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்புகள் அமைவதற்கும் வாய்ப்புள்ளது. அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்லபடியான பலன்கள் கிடைக்கின்றது. அதே மாதிரி 7ஆம் பார்வையினால் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றார். முன்னாடியே சொன்ன திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஏற்படுகின்றது இந்த காலகட்டத்தில். அதனால் இந்த குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை மேஷராசிக்காரங்களுக்கு வழங்குகின்றது. அதே மாதிரி பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது புதிய வகையான தன வரவுகளை ஏற்படுத்துகின்றது. அதே மாதிரி பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பார்க்கும்போது புதிய முயற்சியில் ஈடுபடுவாங்க. அவங்க குடும்பத்திலே கொஞ்சம் சுப செலவுகள் அதிகமாகவே பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியினால் நடைபெறுகின்றது. மேலும் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும்தான் மேஷராசியில் வருவாங்க. அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படியான பலன்களை வழங்குகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்திலே சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் புதிய வகையான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு உருவாகுகின்றது. அது மாதிரி இந்த குரு பகவானை நாம் நன்கு உணர வேண்டும். இந்த குரு பகவானை நல்லா நம்ம உணர்ந்தாலே பல நன்மைகளை அவர் வழங்குவார். குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் அப்படிங்கிறவர் நம்ம தேவகுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றே குறைய பார்த்திங்கன்னா 100 மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர். நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அது மாதிரி 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான். இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி, இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கும் சரி, அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள், அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை பட்டுது அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் 3ல் 1 பங்கு தான் உயிர் பெற்ற வரலாறுகள்லாம் இருக்குது. அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம பூமியை விட 100 மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தை நோக்கி இழுத்து இருக்கிறது. அதனால் பூமிக்கு பல வகையிலே அது ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம். அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை, வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லவா, அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த், இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம். அதனால தான் அந்த குரு பகவானை
நாம் நம்மளுடைய ஆசிரியராக, நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள். அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும், மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு, மகரம், கும்பம், மீனம், யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும். உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல சிந்தனை, படிப்பிலே நல்ல ஆட்டம், கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார். இப்படியாக இந்த குரு பகவானை வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். மேஷராசிக்காரங்க இந்த குரு பயிற்சினால் முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியை வணங்க வேண்டும். பார்வதி தேவி, துர்கா தேவி, இந்த மாதிரி பெண் தெய்வங்கள், மகா மாரியம்மன், குலதெய்வமாக இருக்கக்கூடிய பெண் குலதெய்வங்களை வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா மேஷராசிக்காரங்களுக்கு இந்த 2024 நடக்கக்கூடிய குரு பயிற்சி அபரிமிதமான பலன்களையும் புதிய யோகங்களையும் குடும்பத்திலே நல்ல வசதி வாய்ப்புகளையும் திருமண பாக்கியத்தையும் நிச்சயமாக கூட்டி வைக்கும். ஓம் தேவானாம் சரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ரிலோகானாம் தம் நமாமி ப்ருஹஸ்பதிம். ஓம் குரவே நமஹ. இந்த குரு பயிற்சி மேஷராசிக்காரங்களுக்கு சகல சம்பத்துகளையும் வழங்க வேண்டும். அதே மாதிரி குடும்பத்திலே நிறைய சுப செலவுகள் ஏற்பட வேண்டும். குடும்பத்திலே அபரிமிதமான வளர்ச்சிகள் ஏற்பட வேண்டும். திருமணம் ஆகாத மேஷராசிக்காரங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூட வேண்டும். குழந்தை இல்லாத மேஷராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும். பதவி உயர்வுகள் மேஷராசிக்காரங்களுக்கு கிடைக்க வேண்டும். தொழில் வளர்ச்சிகள் இருக்க வேண்டும் என்று இந்த சமயத்திலே நல்லபடியாக பிரார்த்தனை செய்கின்றோம். சிவாய நமஹ. டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 மாலை 5:32 மணியளவிலே குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடாம் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு அவர் பெயர்ச்சி அடைகின்றார். இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சியினாலே 12 ராசிகளுக்கும் எவ்வாறு அவர் பலன்களை வழங்குகின்றார் என்பதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். கடகராசிக்கு உண்டான பலன்கள் இந்த குரு பயிற்சி 2024 எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். கடகராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் 6ஆம் பாவத்திற்கு அதிபதியாக உள்ளவர். அது மட்டுமல்ல, குரு பகவான் கடகராசிக்கு 9ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக உள்ளவர். இதனால் இந்த குரு பகவான் 6ஆம் பாவம் 9ஆம் பாவம் இரண்டுக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு பொதுவான ஒரு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாரிடத்திலும் கருணை கொண்டவர்களாக இருப்பார்கள். எல்லா ஜீவராசிகளிடமும் அன்பு செலுத்தக்கூடிய அன்பர்களாக அவர்கள் கடகராசிக்காரர்கள் இருப்பார்கள். பிறருக்கு வரக்கூடிய துன்பத்தையும் தமக்கு வருவது போல் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கடகராசிக்காரர்கள். ஏன்னா 6, 9 இல்லைங்களா குரு பகவான். அதனால் அப்படியான குணாதிசயம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி குரு பகவான் கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். 6ஆம் பாவம் ஒன்று சொன்ன மாதிரி எதிரிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வளர்ச்சி ஆகணும்னா நிறைய பண்புகள் நிறைய இருக்குது. ஆனால் அதீதமான வளர்ச்சியாக வேண்டும் என்றால் நல்ல எதிரிகள் அவனுக்கு அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அப்படியாக நல்ல எதிரிகளை உருவாக்கக்கூடியவர் குரு பகவான் கடகராசிக்காரங்களுக்கு. அப்புறம் பூர்வீக சொத்துக்கள், தெய்வ வழிபாட்டிலே நல்லதொரு நம்பிக்கை, அதன் மூலமாக ஒரு ஆற்றல் அப்படின்னு 9ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக இருப்பவர். குறிப்பாக சொல்லணும்னா எதிரிகளை உருவாக்குபவரும் கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் தான். அந்த எதிரிகளை வெற்றி பெறுவதற்கான ஆற்றலை தருபவரும் குரு பகவான் தான். அப்படியாக ஒரு நல்ல கிரகமாக குரு பகவான் கடகராசிக்காரங்களுக்கு வருகின்றார். இப்போது குரு பகவான் இதுவரை ஒரு நல்ல இடம் 10ஆம் பாவத்தில் இருந்தார்.
10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 10லே துரியோதனன் மாண்டான்னு ஒன்று பழமொழி சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். தடைகள் வேறு வேறு வகையிலே பலவிதமான தடைகள். ஒரு தடையை கடந்து போனால் அடுத்து ஒரு தடை, இந்த இடத்துக்கு போனோன்னா அங்கிட்டு ஒரு தடை அப்படின்னு வருடையாக பல தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். அதே மாதிரி சொந்த தொழில் செய்பவர்களுக்கு காரியத்திலே முடக்கம் ஏற்பட்டிருக்கலாம். பெரிய படியான, அதாவது ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை வச்சு நடத்தக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு தொழிலாளர்கள் ரீதியாக சில சுணக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதே மாதிரி ஒரு சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அரசாங்க தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கீழ் அதிகாரியினால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் கடந்த அந்த குருவினுடைய சஞ்சார காலத்தில். இப்போது குரு பகவான் அப்படிங்கிறவர் இந்த மே மாதம் 1ஆம் தேதி 2024 மாலை 5:32 நிமிஷத்துக்கு என்ன பண்ணுறாருன்னா பயிற்சி ஆகிறார். அதாவது மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வருகின்றார். ரிஷபராசி அப்படிங்கிறது கடகராசிக்கு பார்த்தோம்னா 11ஆம் பாவம். 11ஆம் பாவத்துக்கு குரு வருகின்றார். பொதுவாகவே ராசி இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணும்போது இப்போ கடகராசிக்கு குரு பகவான் 11க்கு வரார் அப்படின்னு நம்ம ஒரு பலனை சொல்ல முடியாது. ஏனென்றால் குரு பகவான் எதற்கு உடையவர்? 6ஆம் பாவத்திற்கு உடையவர் கடகராசிக்கு. அதே மாதிரி குரு பகவான் கடகராசிக்கு 9ஆம் பாவத்திற்கு உடையவர். இப்படியாக 6ஆம் பாவத்திற்கும் 9ஆம் பாவத்திற்கும் உடையவராக இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் பாவத்திற்கு வருவதனால் என்ன பலன் அப்படின்னு நம்ம அந்த பலன்களை பார்த்தால்தான் உங்களுக்கு பல நன்மைகள், அந்த பலன்கள் மூலமாகவும் எந்த இறைவனை வழிபாடு செய்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதையும் உணர முடியும். அப்படியாக இந்த 6ஆம் பாவத்திற்கும் 9ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ 11ஆம் பாவத்திலே வருகின்றபடியினாலே பதவி உயர்வுகளை அனுபவிக்கவிருக்கின்றீர்கள். இந்த பதவி உயர்வுகள், ஒரு செயலிலே காரிய வெற்றிகள் ஏற்படும். தொழில்களிலே நீங்கள் ஒரு செயல் செஞ்சு கொண்டிருக்கீங்க, வெகு நாட்களாக 10 இருந்த குரு பகவான் தொழில் செய்தாலும் அதில் லாபங்கள் அதிகப்படியாக கொடுத்துருக்க மாட்டார். இந்த சமயம் இப்போ குரு பகவான் 11க்கு வரக்கூடிய இந்த சமயத்தில் தொழில் வளர்ச்சிகளும் அதன் மூலமாக லாபங்களும் அதிகமாக ஏற்படும். அதே மாதிரி வீடு நிலம் வாங்கியிருக்கீங்க, அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கின்றீர்கள், அதன் மூலமாக லாபம் வரவே இல்லை என்று இப்போருக்கும் அப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு லாபம் கைகூடவிருக்கின்றது இந்த குரு பயிற்சியினாலே. அதே மாதிரி வேறு யார்கிட்டாவது ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் வைத்திருக்கீங்க, யார்கிட்டாவது ஒரு பணம் கொடுத்துருக்கீங்க, இல்லை யார்கிட்டாவது பணம் வாங்கியிருக்கீங்க, அதை கொடுத்த இடத்துல திரும்ப வராமல் இருக்கலாம், அல்லது வாங்க இடத்தை திருப்பி கொடுக்கறதுல சில சிக்கல்கள் ஏற்படலாம். இப்படின்னு ஏதாவது பிரச்சனைகள், பணம் கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியினாலே நிவர்த்தி அடைகின்றது. பல நல்ல வழியில் பணம் வாங்கியவரிடம் திருப்பி கொடுப்பதற்கும், அது மாதிரி உங்கள் பணத்தை வாங்கியவர்கள் உங்களிடம் திருப்பி கொடுப்பதற்குமான வாய்ப்புகள் உருவாகுகின்றது இந்த குரு பயிற்சியினாலே. மேலும் வெளிநாடு வெளியூர் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கு அது மாதிரியான பலன்களும் கிடைக்கின்றது. திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுகின்றது. ஏன் அப்படின்னா 11ஆம் பாவம்ங்கிறது அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்திற்கு 6ஆம் அதிபதியாக இருப்பவர். ஏன்னா 6ஆம் பாவம்ங்கிறது முன்னாடியே சொன்ன எதிரிகளை குறிக்கக்கூடியது. இன்னொன்று 6ஆம் பாவங்கிறது திருமணத்தை தடை செய்யக்கூடிய ஒரு பாவம். அப்படியான திருமணத்தை தடை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் பாவத்திலே வருவதனாலே திருமண தடைகளை நிவர்த்தி செய்திருவார். திருமண தடைகளை கொடுத்துருப்பார். 11க்கு வந்திருக்கார். அப்படிங்கிற சமயத்தில் கடகராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டியவர்களுக்கு திருமணத்தையும் கைகூட்டி வைப்பார். இப்படியாக ஒரு நல்ல பலன்கள் கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கின்றது. இன்னொரு சிறப்பு அப்படின்னா இந்த 11ல் இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய சில உபாதைகளையும் குறைப்பார். இதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 சனி பயிற்சி ஆயிடுச்சு. அந்த சனி பயிற்சிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு, அஷ்டமத்திலே சனி அப்படிங்கிறது சில சுணக்கங்கள், காரிய முடக்கங்கள், மன கஷ்டங்கள், மன கவலைகள் ஆகியவெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருப்பார்.
இந்த சமயம் குரு பகவான் 11ஆம் பாவத்திற்கு வருகின்ற அமைப்பு அப்படிங்கிறதுனால கடகராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் மட்டுமல்ல, அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய சில உபாதைகளும் சர்வ நிச்சயமாக குறையும். அதனால் இந்த கடகராசிக்காரங்க இந்த சமயத்தில் குறிப்பாக விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம், குரு பகவான் சனி பகவானை வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி கடகராசிக்கு உண்டான தனித்தனியான இந்த நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். பொதுவாகவே ஒரு ராசிக்கு 9 பாதம் இருக்குது. இப்போ கடகராசியினுடைய முதல் பாதம் அப்படிங்கிறது புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். அதனால் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கடகராசியிலே வருவார்கள். அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தோம்னா பதவி உயர்வை தரக்கூடிய அமைப்பிலே உருவாகுகின்றது. அப்படியாக பதவி உயர்வுகளை அவர்கள் அனுபவிப்பார்கள். மேலும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடகராசியில் வருவார்கள். அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது காரியத்திலே பல வெற்றிகளை உருவாக்கி தரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கும் இந்த குரு பகவான் 11ஆம் பாவத்திற்கு வருகின்றபடினாலே இடம் வாங்குவதற்கு, நிலங்கள் வாங்குவதற்கும், புதிய உபகரணங்களை வாங்குவதற்கும் சாதகமான பல நன்மைகள் வழங்குகின்றது. அதே மாதிரி குரு பகவான் எந்த ஸ்தானத்திற்கு வந்தாலும் சரிங்க, ஜென்மத்திற்கு வந்தாலும் சரி, 12க்கு 11க்கு எத்தனாம் பாவத்திற்கு வந்தாலும் குரு பகவான் ஒரு விஷயத்திலே நிச்சயமாக நன்மையை செய்வார். அது என்ன அப்படின்னா அவரினுடைய பார்வை. குரு பகவான் எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்திலிருந்து நேர் பார்வை. கரெக்டாக சொல்லப்போனால் இப்படி நம்ம உட்காந்துருக்கோன்னா நேரில் இருக்கக்கூடியது 180 டிகிரி, 180 டிகிரி இல்லைங்களா? அதாவது 180 டிகிரியிலே பார்வை, சமசப்தம பார்வை அப்படின்னு பேர். 180 டிகிரியில் பார்ப்பார். விசேஷ பார்வையாக 5ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் பார்ப்பார். அப்படியாக அந்த குரு பகவானினுடைய நேர் பார்வை கடகராசிக்காரங்களுக்கு நன்மைகளை வழங்குகிறது. அதை குறிப்பாக சொல்ல வேண்டுமே என்றால் அவர் 7ஆம் பார்வையாக கடகராசிக்காரங்களினுடைய 5ஆம் பாவத்தை, அதாவது விருச்சிக ராசியை பார்க்கின்றார். இதனால் கடகராசிக்காரங்களுக்கு என்னங்க அப்படின்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் குரு பகவானினுடைய பார்வை 5ஆம் பார்வையாக 3ஆம் பாவத்தை பார்க்கின்றார். அதனால் வெகு நாட்களாக இருந்த காரிய தடைகள் நிவர்த்தியாகும். சகோதர சகோதரிகளிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் களையப்படும். உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க, அதாவது உங்களுக்கு கீழதிகாரியாக இருப்பவங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தால் அவைகள் நிவர்த்தி அடைந்து அவர்களினுடைய வேலை பூரணத்துவமாக உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். அது மாதிரி மன சோர்வுகள், உடல் ஆரோக்கியத்திலே பிரச்சனைகள், இவைகள் எல்லாமே நிவர்த்தி அடைந்து உடல் ஆரோக்கியமாக உணரவிருக்கின்றீர்கள். குரு பகவான் 5ஆம் பார்வையாக தங்களதுடைய 3ஆம் பாவத்தை பார்க்கின்றதுனாலே உங்களுக்கு இப்படியான நன்மைகள் கிடைக்கின்றது. அதே மாதிரி குரு பகவான் அவரினுடைய 9ஆம் பார்வையாக கடகராசியினுடைய சமசப்தம வீடுன்னு சொல்லக்கூடிய மகர ராசியை பார்க்கின்றபடியினாலே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். தன தானிய சம்பத்துகள் அதிகரிக்கும். உத்தியோகத்திலே உயர்வாக உணர்வீர்கள். அதுபோல் மாத சம்பளம் வாங்குவர்கள், அரசாங்க வேலை செய்பவங்க, அதேமாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஐடி கம்பெனி செக்டாரில் இருப்பவங்க, அதே மாதிரி பல துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வை உறுதி செய்கின்றது. அப்புறம் வெகு நாட்களாக வெளிநாடுகள் செல்ல வேண்டும், அல்லது வெளிநாட்டில் தான் நான் இருக்கேன், அங்கே ஒரு சம்பள உயர்வு ஏற்படணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான நன்மைகளை வழங்குகின்றது. பொதுவாகவே குரு பகவானை கடகராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கிய கிரகம் அப்படிங்கிறத சொன்னேன். அவங்க குரு பகவானை நன்கு உணர்ந்தார்களே ஆனால் பல நன்மைகளை அடைவார்கள். குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் அப்படிங்கிறவர் நம்ம தேவகுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றே குறைய பார்த்திங்கன்னா 100 மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர். நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா,
அது மாதிரி 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான். இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி, இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கும் சரி, அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள், அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா, பூமியை பட்டுது அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் 1/3 பங்கு தான் உயிர் பெற்ற வரலாறுகள்லாம் இருக்குது. அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம பூமியை விட 100 மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தை நோக்கி இழுத்து இருக்கிறது. அதனால் பூமிக்கு பல வகையிலே அது ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம். அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை, வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லவா, அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த், இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம். அதனால தான் அந்த குரு பகவானை நாம் நம்மளுடைய ஆசிரியராக, நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள். அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும், மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு, மகரம், கும்பம், மீனம், யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும். உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல சிந்தனை, படிப்பிலே நல்ல ஆட்டம், கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார். இப்படியாக கடக ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சினாலே குரு பகவானை வழிபாடு செய்யலாம். குறிப்பாக விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். விநாயகரை ஏங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பல உபாதைகளை சனி பகவான் நிவர்த்தி செய்வார். அப்படியாக அந்த சனி பகவானினுடைய அஷ்டம சனி தோஷத்தையும் விநாயக பெருமானை வழிபாடு செய்தீர்களே ஆனால் நிவர்த்தியாகும். அதனால் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள், சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். கடக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சினாலே அத்துணை நன்மைகளும் கிடைக்க வேண்டும், குடும்பத்திலே சந்தோஷங்கள் ஏற்பட வேண்டும் அப்படின்னு இந்த சமயத்திலே குரு பகவானிடம் பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம் தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ரிலோகானாம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். ஓம் குரவே நமஹ. ஓம் புனர்வசு நக்ஷத்ரே கடகராசு ஜாத்தம். ஓம் புஷ்ய நட்சத்திரே கடகராசு ஜாத்தம். ஆஸ்லேஷா நட்சத்திரே கடகராசு ஜாத்தம். சமஸ்த குடும்ப க்ஷேம ஆரோக்கியதா சித்திரஸ்து. கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சினாலே, இந்த 2024 குரு பயிற்சினாலே அத்துணை நன்மைகளும் கிடைக்க வேண்டும். திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூட வேண்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும். பணியிலே நல்ல ஒரு நிரந்தர பணி கிடைக்க வேண்டும். தொழில் லாபகரங்களை ஏற்படுத்தி தர வேண்டும். தர்மம், அர்த்தம், காமியம், மோட்சம் என்னும்படியான பொருளார்த்தங்கள் சித்தியாகும்படியாக இறைவனை வேண்டுகின்றோம். கன்னி ராசிக்கு உண்டான பலன்கள் குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த 2024 குரு பயிற்சி பலன் கன்னி ராசிக்கு. கன்னி ராசிக்கு பொதுவாகவே குரு பகவான் 4ஆம் பாவத்திற்கும் 7ஆம் பாவத்திற்கும் உடையவர். 4ஆம் பாவம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம், வீடு, வாகனம், பலன்களை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் 4ஆம் பாவம். எளிமையான ஸ்தானம், மென்மையான ஸ்தானம், மிருதுவான ஸ்தானம் 4ஆம் பாவம். அதற்கு அதிபதியானவர் குரு பகவான் கன்னி ராசிக்கு. 7ஆம் பாவம்ங்கிறது மனைவி, கணவன் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம், அதே மாதிரி கலத்திரஸ்தானம், வாழ்க்கை துணை வரை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு,
நண்பர்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நாம் கூட்டு தொழில் செய்யக்கூடிய பாக்கியங்களை உருவாக்குவது அப்படின்னு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் முக்கியமான வளர்ச்சிக்கு பங்காக இருக்கக்கூடிய அத்தனைகளையும் 7ஆம் பாவத்திற்கு காரணக்கர்த்தா. அதனால் கன்னியா ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் மிக 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 அவசியமான ஒரு கிரகம். எல்லாருக்கும் எல்லா கிரகமும் முக்கியம், ஆனால் கன்னி ராசிக்கு குரு பகவான் மிக முக்கியமானவருங்க. அதனால் இந்த கன்னியா ராசிக்கு பொதுவாகவே உண்டான குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சாத்வீகமான முறையிலே எந்த செயல்பாடையும் செய்யக்கூடியவங்க. பெரிய விஷயமா இருக்கும், ஆனால் எளிமையாக அதை முடிச்சிடுவாங்க இவங்க. அது நல்லதாக இருக்கலாம், அது கெட்டதாக இருக்கலாம், அடுத்த விஷயம். மிக மிக நேர்த்தியான முறையிலே அந்த வேலையை செய்துடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படியான அந்த ஸ்மார்ட் ஒர்க்கில் கை தேர்ந்தவராக இருப்பார்கள் கன்னி ராசிக்காரங்க. அதே மாதிரி 10 நபர்களிடமும் ஒரு சுமூக உறவை ஏற்படுத்தி கொள்வார்கள். ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க ஒரு நபர்னா, அதில் 10ல் 5 பேர் நல்லவருமாங்க, 5 பேர் திட்டுவாங்க. அல்லது 8 பேர் நல்லவருமாங்க, 2 பேராவது திட்டுவாங்க. ஆனால் 10க்கு 10 பேரிடமும் நல்லவன் என்கிற ஒரு நல்ல பெயரை எடுப்பவர்கள் கன்னிராசிக்காரங்க. அப்படியான பல குணாதிசயம் கொண்டவர்களாக இருப்பார்கள் கன்னிராசிக்காரர்கள். அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். குரு பகவான் இப்போ இந்த 2024 மே மாதம் 1ஆம் தேதி மாலை 5:32 கன்னியா ராசிக்கு ஏற்கனவே இருந்ததே அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 9ஆம் பாவத்திற்கு வருகின்றார். ஏற்கனவே இருந்த அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை வழங்கியிருப்பார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, மன சோர்வுகளை கொடுத்துருப்பார். ஏன்னா அஷ்டமஸ்தானம் இல்லைங்களா, மனக்கவலைகள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். சொத்துக்கள் பிரச்சனை கூட சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி பல வகைகளிலே சிக்கல்கள் ஏற்பட்டு இருக்கும். ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பாகவே பிரச்சனை. ஒரு விஷயத்திற்கு அரசாங்கத்திலேருந்து ஒரு விஷயம் நடந்தால், ஒரு சர்டிஃபிகேட் கிடைச்சா, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால், இல்லைன்னா ஏதோ ஒன்று செஞ்சால் நமக்கு நல்லதுன்னு நினச்சா அது செய்யவே முடியாது. 2 பேரை சேர்த்து அது நடக்கும்னா ஒருத்தர் கூட சேர்க்க முடியாது. அப்படியாக பல விஷயங்களிலே காரிய தடைகள், முடக்கம், சூழ்நிலைகள் சேராதபடி இருக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் அவங்களுக்கு கன்னியாராசிக்காரங்களுக்கு தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது கடந்த அந்த குரு அவருடைய சாரத்தினாலே. இப்போது குரு பகவான் கன்னியாராசிக்கு அற்புதமான ஸ்தானம் 9ஆம் பாவத்தில் வரார். பொதுவாக சொல்லுவாங்க ஓடனோனுக்கு 9ல் குரும்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு செயல்பாடிலே என்ன விஷயங்கள் நடக்குது நடக்கலை அதை நாம் காதில் வாங்கி கொள்ளாமல் நம்மளுடைய வேலையை மட்டும் நாம் ஓட்டி கொண்டு இருந்தால், குரு பகவான் 9ல் இருந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பொருள். அதனால தான் ஓடனோனுக்கு 9ல் குரும்பாங்க ஒரே வாக்கியமாக. அது மாதிரி எவன் என்ன சொன்னால் என்னங்க, நம்ம வேலை நமக்கு முக்கியம் என்று உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கிய ஒரு புரிதல், அதை நோக்கிய பிரயாணம் உங்களுக்கு இந்த 9ஆம் பாவத்தில் குரு இருக்கக்கூடிய சமயத்தில் நடைபெறும். இந்த சமயத்திலே உங்களுக்கு பல உத்தியோக உயர்வுகள் ஏற்படும். மேலதிகாரியிடம் நல்ல பெயர்களை எடுப்பீர்கள். அதே மாதிரி கீழதிகாரியிடமும் உங்களுக்கும் ஒரு சுமூக உறவுகள் ஏற்படும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோக பலன்கள், வெகு நாட்களாக இறைவனிடம் வேண்டி அதை முடிக்க முடியவில்லை என்கிற பிரார்த்தனைகள் கைகூடும். ஸ்தல யாத்திரைகள், மகான்களை தரிசிப்பது அப்படின்னு பல நன்மைகள் இந்த குரு பயிற்சினாலே கன்னியாராசிக்காரனாகிய உங்களுக்கு நடக்குது. அதே மாதிரி ஒரு கிரகம், எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, இப்போ பொதுவாக கன்னியாராசிக்கு குரு பகவான் 9க்கு வரார் அப்படின்னு ஒரு பலனை சொல்கிறோம் அப்படின்னா, அது அவ்வளோ பெரிய நன்மைகளை உங்களுக்கு வழங்குவதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் எத்தனாம் பாவத்திற்கு அதிபதியானவர், இப்போ எந்த பாவத்திற்கு இத்தனாம் அதிபதி வருவதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு அதன் மூலமாக பல நன்மைகளும், அதன் மூலமாக எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதை நன்கு ஆராய்ந்து வழிபாடு செய்தால் நன்மைகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கன்னியாராசிக்கு 4ஆம் பாவத்திற்கும் 7ஆம் பாவத்திற்கும் அதிபதி இல்லைங்களா? அதே மாதிரி 4ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவத்திலே வருவதினாலே உங்களுக்கு சாதகமான இடமாற்றம் ஏற்படும். முதல் விஷயம், ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, வீட்டுக்கும் அதுக்கும் ரொம்ப தொலைவாக இருக்குது, இன்னும் ஒரு இடம் மாறணும் அப்படின்னா இடம் மாறுவீங்க. அதாவது வெளியூரில் இருக்கீங்க,
எங்கேயோ என்ன இடம்னு தெரியாமல் கன்னடம் காட்சி இல்லாத ஒரு இடத்துல இருக்கீங்க. அங்கே இடத்துலேருந்து நம்மளுடைய இடத்திற்கு, நம்மளுடைய குடும்பத்திற்கு அருகாமையிலே வேலை பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்தால் அப்படியான ஒரு ஆசைகள் பூர்த்தி ஆகும். இது ஒரு நல்ல விஷயம், சாதகமான இடம் மாற்றம் உங்களுக்கு. அப்படியான அதே மாதிரி பல நாட்களாக எடுபடியாகவே இருந்துகிட்ருக்க ஒரு சோகமான வழி முடிங்கணுங்க. அந்த வேலை ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து காலமேட்டுருக்க ஒரு கோர்ட்டு கேஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது, ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, ஆனால் நிவர்த்தி ஆகாமலே போயிட்டுருக்குன்னா இந்த சமயத்திலே அது இந்த சமயம் 4ஆம் அதிபதி 9ல் போகிறதுனால மிக எளிமையான முறையிலே துரிதமான முறையிலே அந்த காரியம் நடைபெறும். அதே மாதிரி உறவினர்களிடம் பகை ஏற்படுது. தேவையற்ற முறையிலே யாருக்கும் உங்களை புரிந்து கொள்ளாமலோ அல்லது அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளாமலோ ஏதாவது பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருந்தால் இந்த சமயத்தில் குரு பகவான் 4ஆம் அதிபதி 9லே போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உறவினர்களிடம் ஒரு சுமூக உறவுகள் ஏற்படும். இதெல்லாம் கூடுதலான பலன்கள். அதே மாதிரி குரு பகவான் 7ஆம் அதிபதி 9லே போவதனால திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். முதல் விஷயம், திருமணம் ஆகின்றவர்கள் திருமணம் கைகூடுங்க இந்த குரு பயிற்சினால கன்னியாராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி தனதானிய சம்பத்துகள் அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்து பலன் ஈட்ட வேண்டும் என்று ஆசையில் இருப்பவர்களுக்கு கூட்டு தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரத்திலே அதி உன்னதமான லாபகரம் ஏற்படும். ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அல்லது ஒரு தொழில் பண்ணுறீங்க அல்லது ஒரு மாத சம்பளம் வேலை பார்க்குறீங்க, ஏதோ ஒன்று செய்துட்டு இருக்கீங்க. இது அல்லாமல் இன்னொரு பிஸ்னஸ் செய்யணும், இன்னொரு வியாபாரம் கூடுபடியாக பார்ட் டைம் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சமயத்தில் முயற்சி செய்தால் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் கன்னியாராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவினர்களிடம் சுமூக உறவுகள், நண்பர்களிடம் அதிகப்படியான நன்மைகளை அடைவது எல்லாம் 7ஆம் பாவம். அது எல்லாமே உங்களுக்கு இப்போ நடக்குதுங்க. ரொம்ப நல்ல பலன்கள், அபரிமிதமான வளர்ச்சிகள் ஏற்படும். இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, ஜென்மத்தில் இருக்கார் அல்லது 8ல் இருக்கார், 12ல் இருக்கார், 10ல் இருக்கார், எதில் இருந்தாலும் பிரச்சனை அப்படிலாம் இருந்தாலும் கூட இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கார். கன்னியாராசிக்கு 9ல் இருக்கார், நல்லது தான். இப்போ அந்த குரு பகவானினுடைய பார்வை நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நன்மையை மட்டுமே தான் செய்யும். குரு பகவானுடைய பார்வை எந்த இடத்தில் இருந்தாலும் சரி பார்வை நல்லதை தான் செய்யும். அந்த வகையில் குரு பகவானினுடைய பார்வை நேர்பார்வை, எல்லா கிரகத்துக்கும் ஒரு நேர்பார்வை, சமசப்தம பார்வை, 180 டிகிரி இப்படி நேராக பார்க்குற மாதிரி. அப்படியான அந்த நேர்பார்வையினாலே குரு பகவான் கன்னி ராசிக்கு அவருக்கு உண்டான 3ஆம் பாவத்தை பார்க்கின்றார். 3ஆம் பாவத்தை 7ஆம் பார்வையினால் பார்க்கின்றபடியினாலே சகோதர சகோதரியிடம் மன ஒற்றுமை ஏற்படும். நீண்ட நாட்களாக முன்னேற்றம் இன்மை என்கிறது மாற்றமடைந்து முன்னேற்றம் உருவாகும். வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள், சக ஊழியர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள், நண்பர்களிடம் நிலவி வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் களையப்பட்டு சுமூகமான உறவுகள் ஏற்படும். மன சோர்வு நிலை மாற்றமாகும். இது எல்லாம் 7ஆம் பார்வையாக குரு பகவான் 3ஆம் பாவத்தை பார்க்கின்றதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள். அதே மாதிரி குரு பகவான் விசேஷ பார்வை கொண்டவர். எப்படி 7ஆம் பார்வை சமசப்தம் 180 டிகிரியோ 120 டிகிரி வித்தியாசத்தில், அதாவது 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை கொண்டவர் குரு பகவான். அந்த வகையை வைத்து கன்னியாராசிக்கு பலன்களை பார்க்கும் பொழுது 5ஆம் பார்வையாக கன்னியா ராசியையே பார்க்குறார், உங்களை பார்க்குறாருங்க. உங்கள் ஜன்மஸ்தானத்தையே அவர் பார்க்கின்றபடியினாலே உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருப்போம். வெகு நாட்களாக அது உடல் உழைக்கிறீங்க, அதற்கு தகுந்தால் போல ஊதியம் இல்லை. என்னங்க இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஊதியம் உயர மாட்டேங்குது. இந்த சமயத்தில் ஊதிய உயர்வு ஏற்படும், முதல் விஷயம். அதே மாதிரி வேலை செய்வதனால் உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுது. நேரங்கட்ட நேரத்தில் வேலைக்கு போகிறது, வேலை நேரத்தில் நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது, இப்படின்னு உங்களுக்கு பிரச்சனை. இதன் மூலமாக உடலிலே ஆரோக்கியமின்மை இது எல்லாம் ஏற்பட்டால் இந்த குரு பயிற்சி அவைகளையெல்லாம் மாற்றம் செய்யும். அதே மாதிரி தாமதமானவைகளை எல்லாம் உங்கள் கையிலே எளிமையான முறையிலே வரமாக கொண்டு சேர்க்கும்.
வருமான குறைவுகள் அதிகரிக்கும். வருமானம் குறைவுங்கிறது கூட குறையிறது நிறுத்தியாகி வருமானம் அதிகரிக்கும். இப்படியான பலன்கள் குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்கள் ஜென்மஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே நடைபெறுகின்றது. அதே மாதிரி குரு பகவான் 9ஆம் பார்வையாக கன்னியா ராசியினுடைய 5ஆம் பாவத்தை பார்க்கின்றார். 5ஆம் பாவம் முன்னாடியே சொல்லியிருக்கேன், குழந்தைகளை தரக்கூடிய பாவம். வெகு நாட்களாக கல்யாணமாகி குழந்தை இல்லை என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றார் இந்த குரு பயிற்சி. அதே மாதிரி குழந்தை பிறப்பது, அதே மாதிரி வம்ச அபிவிருத்திகள் ஏற்படுவது, தனலாப உயர்வுகள், உங்களுக்கு தகுந்த புகழ் கிடைக்காமல் இருந்தால் இந்த சமயத்திலே அதற்குண்டானபடியான புகழ் கிடைப்பது அப்படின்னு பல நன்மைகள் இந்த குரு பயிற்சி அவருடைய பார்வை 9ஆம் பார்வையினாலே உங்களுடைய 5ஆம் பார்வை 5ஆம் பாவம் பார்வை பெறுகின்றதுனாலே நன்மைகள் நடக்கின்றது. அதே மாதிரி குரு பகவானினுடைய பயிற்சியினால தனித்தனியான அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான பலன்களை கன்னியா ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். கன்னியா ராசி அதாவது உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள். அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உத்தியோக உயர்வையும் நல்ல ஒரு சம்பத்தையும் ஏற்படுத்தி தருகின்றது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு சமூகத்திலே உயரிய கௌரவம், பட்டம், புகழ், மரியாதை அதிகரிக்கும். அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் கன்னிராசி, சித்திரை நட்சத்திரம் 1, 2 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் கன்னிராசியில் வருவார்கள். அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்பது புதிய இடங்களுக்கு நகர்வது அல்லது புனித யாத்திரைகள் செல்லுவது, மகான்களை தரிசனம் செய்வது அல்லது வெளியூர் வெளிநாடுக்கு இன்ப உல்லாச சுற்றுலா செல்லுவது போன்ற விஷயங்கள் நடைபெற்று பல நன்மைகளை அவர்கள் அடைவார்கள். யாராக இருந்தாலும் சரி, கன்னிராசி யாராக இருந்தாலும் குரு பகவான் அப்படிங்கிற அந்த கிரகத்தை நாம் நன்கு உணர வேண்டும். குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் அப்படிங்கிறவர் நம்ம தேவகுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றே குறைய பார்த்திங்கன்னா 100 மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர். நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அது மாதிரி 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான். இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி, இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கும் சரி, அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள், அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை பட்டுது அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் 3ல் 1 பங்கு தான் உயிர் பெற்ற வரலாறுகள்லாம் இருக்குது. அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம பூமியை விட 100 மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தை நோக்கி இழுத்து இருக்கிறது. அதனால் பூமிக்கு பல வகையிலே அது ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம். அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை, வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லவா, அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த், இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம். அதனால தான் அந்த குரு பகவானை நாம் நம்மளுடைய ஆசிரியராக, நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள். அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும், மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு, மகரம், கும்பம், மீனம், யார் வேண்டுமானாலும்
வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும். உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல சிந்தனை, படிப்பிலே நல்ல ஆட்டம், கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார். அதே மாதிரி இந்த கன்னியா ராசிக்காரங்களும் குரு பகவானை வழிபாடு செய்யணும். கன்னி ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியினாலே முருகப்பெருமானை வழிபாடு செய்வது பல நன்மைகளை விளைவிக்கும். செவ்வாய்க்கிழமையிலே முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வாருங்கள். இந்த குரு பெயர்ச்சி 2024 கன்னி ராசிக்கு அமோக பலன்களை பெற்றுத்தரும். இந்த சமயத்தில் கன்னியா ராசிக்கு குரு பெயர்ச்சி சகல சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம் தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ரிலோகானாம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். ஓம் உத்திரபல்குனி நக்ஷத்ரே கன்யா ராசு ஜாதம், ஹஸ்தா நக்ஷத்ரே கன்யா ராசு ஜாதம், சித்ரா நக்ஷத்ரே கன்யா ராசு ஜாதம். சமஸ்த காரிய ஆனுகூல்ய சித்திரஸ்து, வம்ச அபிவிருத்தியதா சித்திரஸ்து, காலே காலே சுவிருஷ்டி பிராப்தியதா சித்திரஸ்து. இந்த குரு பெயர்ச்சி கன்னி ராசிக்காரங்களுக்கு சகல சம்பத்துகளையும் கிடைக்க வேண்டும்படியாகவும், சம்பள உயர்வுகளை ஏற்படுத்தும்படியாகவும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியாகவும், நல்ல வாழ்க்கை துணைவரினாலே திருமண வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்க வேண்டும்படியாகவும் எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டுகின்றேன். விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்கள் இந்த குரு பெயர்ச்சி 2024 எப்படி இருக்குது கொஞ்சம் நல்லா பார்ப்போம், தெளிவாக பார்ப்போம். எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், எதை செய்தால் உங்களுக்கு இன்னும் நன்மைகள் கிடைக்கும், எதை செய்தால் அந்த அர்த்தாஷ்டம சனிலேருந்து நிவர்த்தி ஆகலாம், எல்லாத்தையும் நல்லா பார்ப்போம். படிப்படியாக பார்ப்போம், பொறுமையாக பாருங்கள். விருச்சிக ராசிக்கு பொதுவாகவே குரு பகவான் அப்படிங்கிறவர் 2ஆம் பாவத்திற்கும் 5ஆம் பாவத்திற்கும் உடையவர். இந்த 2, 5 இரண்டுமே முக்கியமான ஒரு ஸ்தானங்க. இரண்டுமே முக்கியம். தனங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், பேச்சிற்கு மரியாதை தரக்கூடிய ஸ்தானம், புதிய முயற்சிகளை தரக்கூடியது, நல்ல பலன்களை தரக்கூடியது, குடும்பத்தை தரக்கூடியது, நல்ல வாழ்க்கை துறை வரை தரக்கூடிய ஸ்தானம் 2வது ஸ்தானம். அதே மாதிரி 5ஆம் பாவம் காரியத்திலே வெற்றி, தெய்வ வழிபாட்டிலே நல்லதொரு நம்பிக்கை, அதன் மூலமாக நல்ல முயற்சியிலே வெற்றி, குழந்தை பாக்கியம், வம்ச அபிவிருத்தி, தொழிலிலே நல்ல முன்னேற்றம், அப்படிலாம் 5ஆம் பாவம் ரொம்ப அவசியம். எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லா கிரகமும் முக்கியம். இருந்த போதிலும் நமது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ரொம்ப 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 முக்கியம். அதுதான் முக்கியம். அதில் இந்த விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ குரு பகவான் இப்போ 7ஆம் பாவத்திற்கு வருகின்றார். இதற்கு முன்னாடி 6ஆம் பாவத்தில் இருந்தார். 6ஆம் பாவத்தில் இருந்த குரு பகவான் மன சோர்வு, கொஞ்சம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல சுணக்கமான சூழ்நிலைகள், வீண் பிரச்சனைகள், வீணான சில பகை உருவாக்கம், சக ஊழியர்களிடம் கருத்து வேறுபாடு, கருத்து ஒற்றுமை இன்மை அப்படின்னு சில பிரச்சனைகளை கொடுத்திருப்பார். அதே மாதிரி தேவையற்ற சில செலவுகளும் ஏற்பட்டிருக்கும். ஒரு செலவை எப்படி தான் கட்டுப்படுத்தணும் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ உள்ள காலகட்டத்தில். இப்போது குரு பகவான் ஒரு நல்ல இடத்திற்கு வருகிறார், 7ஆம் பாவத்திற்கு வருகிறார். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு குரு பகவான் தனதானிய சம்பத்து உயர்வுகளை தரக்கூடிய அமைப்பிலையும், வியாபாரத்திலே புதிய லாபங்களை தருவதற்கும், உறவுகள் வலிமைப்படுவதற்கும், அதேமாதிரி சகல லக்ஷ்மி கடாட்சத்தையும் தரும்படியான அமைப்புகளை உருவாக்கி தருகிறார். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போது விருச்சிக ராசிக்கு 7ஆம் பாவத்திற்கு குரு வருகிறார் அப்படின்னு ஒரு பலன் பார்க்கலாம். 8ல் இருக்கார், 9ல் இருக்கார், 10ல் இருக்கார் அப்படிங்கிற ஒரு பலன், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். பொதுவாகவே கோச்சார பலனை நாம் அனுசரிக்கும் போது, அதை கடைபிடிக்கும் போது, அதற்கான தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது, எந்த இடத்திற்கு உடையவர் எத்தனாவது இடத்திற்கு வருகின்றார், அதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் நன்மைகள் அதிகமாக பெற முடியும். அதன் மூலமாக எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணுங்கிறதை ஆராய்ச்சி பண்ணோம்னா நமக்கு நல்லது. இதான் விஷயம். அந்த வகையில் விருச்சிக ராசிக்கு குரு பகவான் 2க்கு அதிபதி. 2க்கு அதிபதி 7ஆம் பாவத்திலே வருவதனால என்ன விஷயம், என்ன நன்மைகள்ங்கிறத பார்க்கணும்.
முதல் விஷயம், 2ஆம் அதிபதி 7 அப்படிங்கிறது, இந்த 2 7ங்கிறது என்ன? திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம், அவ்வளோதான் விஷயம். முதல் விஷயம், திருமணம். கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவியிடையே நல்ல அன்பு ஏற்படும். பிரிந்து இருப்பவர்களுக்கு ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அல்லது உறவிலே பிரச்சனை இருக்குது, இது அல்லாமல் மறுமணம் ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கு மறுமண சாத்தியத்தை உருவாக்கி தரும். அது விருச்சிக ராசிக்கு ஒரு சாதகமான பலன்களை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருகிறார். அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த புதிய முயற்சிங்கிறது சில நாட்களாகவே தடையாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ சனி பகவான் வேற அர்த்தாஷ்டமத்திலே போய் கொண்டிருக்கிறார். அர்த்தாஷ்டமத்தில் செல்லக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் தடை, கொஞ்சம் சுணக்கம், காரிய முடக்கம், உங்களை செயல்பட விடாதபடியாக தடுப்பார். நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும் ஆரம்பித்தா கூட கையை பிடிச்சி யாரும் நிறுத்துகிற மாதிரி உங்களுக்கு நிறுத்திட்டு இருப்பீங்க. அதையெல்லாம் இப்போது நிவர்த்தியாகும்படியான குரு பகவான் 7ஆம் பாவத்திலே செல்லுவதனாலே 7ஆம் அதிபதி இடத்திலே 5ஆம் இடத்திற்கு அதிபதி செல்லுவதனாலே உங்களுக்கு முன்னேற்றம் உருவாகும். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக ஏற்படும். செல்வாக்கு உயரும். 2ஆம் பாவாதிபதிங்கிறதுனால உங்கள் பேச்சிற்கு மரியாதை உயருங்க. குடும்பத்திலே ஆகட்டும், வெளியிலாகட்டும், எங்கேயுமே. அதே மாதிரி 5ஆம் அதிபதியாக இருப்பதனால எடுத்த காரியம் எதிலும் வெற்றியாகும். ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அதில் உடனே வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்காத காரியமாக இருந்தால் உங்களால் செய்யவே முடியாது, முதல் விஷயம். ஆனால் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதிலே வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் அதிபதி 7லே போவதனாலே வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம். விருச்சிக ராசியில் பிறக்கிறீங்க, உங்கள் குழந்தைக்கு, உங்கள் பையனுக்கோ உங்களுடைய பொண்ணுக்கோ ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு இயக்கத்தில் இருந்தால் அவர்களுக்கு அந்த குழந்தை பிறக்கும். ஏற்கனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது, அல்லது ஏற்கனவே எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, இப்போ அடுத்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும், அல்லது அடுத்து ஒரு பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு நீங்கள் நினைத்தபடியான குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி பார்க்கும்போது புகழ் மேலோங்கும். 5ஆம் பாவத்தில் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு புகழ் வேணும். நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கான வெகுமதிகள் ஏற்பட வேண்டும். நம்ம உழைச்சுக்கிட்டே இருக்கோம், வருமானம் வரலைன்னா என்னங்க பண்ணுறது? அதனால் நம்ம உழைப்பிற்கு ஏற்றாற் போல வருமானம் வர வேண்டும் அல்லவா? அப்படியான வருமானத்தை குரு பகவான் இந்த பயிற்சியினாலே ஏற்படுத்துகிறார். அர்த்தாஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பலவிதமான சங்கடங்களையும் அவர் நிவர்த்தி செய்கிறார். அதாங்க முக்கியம். அதனால் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை மறைமுகமாகவும் இருக்கலாம், அல்லது நேர்முகமாகவும் இருக்கலாம், உங்களுக்கு நிச்சயமாக வழங்குவார். இது ஒன்றும் மாற்றமே இல்லை. அதே மாதிரி குரு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, குரு பகவான் இப்போ 7ல் இருக்கார் விருச்சிக ராசிக்கு, இப்போ அல்லது ஏற்கனவே 6ல் இருந்தார், அல்லது 12க்கு வராரு, 2ல் இருக்கார், அல்லது 8ல் இருக்கார், மறைகிறாரு, 10ல் இருக்கார், எதில் இருந்தாலும் சரிதான். எதில் இருந்தாலும் குரு பகவான் தனது பார்வையினாலே நன்மையை மட்டும்தான் செய்வார். அதுதான் குரு பகவானுக்கான சிறப்பே. அதுதான் ஒரு ஆசிரியருக்கு எப்படி மாணவர்களுக்கு நல்லதை செய்யணும்னு ஆசைப்படுகின்றாரோ, அதே மாதிரி தான் குரு பகவானினுடைய பார்வை எந்த இடத்தில் இருந்தாலும் நன்மையை மட்டும்தான் செய்யும். அப்படியாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பகவானினுடைய பார்வை என்ன நன்மையை கிடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் தெளிவாக. குரு பகவான் விருச்சிக ராசிக்கு நேர் பார்வையாக, அதாவது சமசப்தமம் எப்படி ஒரு பார்க்குறோம்னா 180 டிகிரி பார்க்குறோம் இல்லையா, அப்படியான அந்த நேர் பார்வையாக பார்க்கின்றபடியினாலே அந்த குரு பகவான் விருச்சிக ராசி, உங்கள் ராசியை தான் பார்க்குறார். விருச்சிக ராசி தான் நேர் பார்வையான பார்வை பெறுகின்றதுனால உங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். உழைப்பு அதிகரித்தா போருமாங்க, அதுக்கு உண்டானபடி வெகுமதி வேண்டாமானா அதுவும் அதிகரிக்கும். உடல் உபாதைகள் குறையும். நம்ம ஏற்கனவே உடலில் இருக்கக்கூடிய சோர்வு நிலை, உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை, மன சோர்வு, இதை செய்யணுமான உடம்புல உங்களை அறியாமல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சலிப்பு தன்மை, இது எல்லாமே மாறி புதிய உற்சாகத்துடன் நீங்கள் செயல்பட போகிறீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் செயல்பட வெகு நாட்களாக தாமதமாகி கொண்டிருக்கக்கூடிய வெற்றி, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வு நிலை உங்களுக்கு தாமாக கையில் கிடைக்கும். அது உங்களுக்கு கிடைத்தவுடன் புதிய உற்சாகத்துடன் பல செயல்களிலே ஈடுபடவிருக்கின்றீர்கள். வருமானம் அதிகரிக்கும். அப்படியான பல நன்மைகள்
சமசப்தம பார்வையினாலே குரு பகவான் உங்களை நேராக பார்ப்பதினாலே வரவிருக்கின்றது. அதே மாதிரி குரு பகவானுக்கு விசேஷ பார்வை, 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை அப்படின்னு 2 பார்வை, சரியாக 120 டிகிரியில் அப்படி வித்தியாசம் வரும் ரெண்டுக்கும். அப்படியான அந்த பார்வையினால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியான நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் அவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் பாவத்தை பார்க்கின்றார். விருச்சிக ராசிக்கு கன்னி ராசி 11ஆம் வீடு. அப்படியாக அந்த 11ஆம் வீட்டை குரு பகவான் அவருடைய 5ஆம் பார்வையினால் பார்ப்பதனாலே பதவி உயர்வு ஏற்படவிருக்கின்றது. அதாவது நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அதற்கு உண்டானபடியான ப்ரமோஷன் கிடைக்கலை அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கலாம் இல்லையா? அந்த ஏக்கங்கள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து ப்ரமோஷன்கள் கிடைக்கும், தொழில் லாபம் அதிகரிக்கும், வீடு நிலம் வாகனம், உல்லாசமான ஒரு வாழ்க்கை, லக்ஸூரியான ஒரு லைஃப் ஸ்டைல் அனுபவிப்பது அப்படின்னு ஒரு பல விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சினாலே நடைபெறவிருக்கின்றது. பல நல்ல பலன்களை அனுபவிக்கவிருக்கின்றார்கள். அதே மாதிரி குரு பகவானினுடைய 9ஆம் பார்வையினாலே உங்களது 3ஆம் பாவம் பார்வை பெறுகிறது. இதனால் என்ன அப்படின்னா, காரிய தாமதமாகிக் கொண்டே இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அவைகள் உங்களுக்கு சாதகமான முறையில் விறுவிறுப்பான முறையில் திடீர்னு நடக்கும். சகோதர சகோதரியிடம் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த மனஸ்தாபங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கும் உங்களுடைய கீழ் அதிகாரி, சொந்த தொழில் செய்வர்களுக்கு வேலை ஆட்கள், அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால், அதாவது நீங்கள் இந்த வேலைக்காரன் உங்களுக்குன்னே தேடி பிடிச்சி ஏதாவது பிரச்சனையை எழுத்துட்டு வராங்க அப்படின்னு ஒரு நினைத்து கொண்டிருந்தால் அவையெல்லாம் மாற்றமாயிடந்து வேலையாட்களால் உங்களுக்கு நன்மைகள் சர்வ நிச்சயமாக ஏற்படும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு விசாக நட்சத்திரம், விருச்சிக ராசி 4ஆம் பாதம் விசாக நட்சத்திரம், அவங்க விருச்சிக ராசியில் வருவாங்க. அவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 2024 அப்படிங்கிறது தனதானிய சம்பத்துகளை அதிகரிக்கும்படியான ஒரு குரு பெயர்ச்சியாக அமைகிறது. அதே மாதிரி தான் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசிகள் பிறந்தவர்களுக்கு உத்தியோக உயர்வு, பணி செய்யக்கூடிய இடத்திலே மனதிற்கு ஒரு திருப்தி ஆகியவைகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு தனதானிய அபிவிருத்திகள் ஏற்படும். முக்கியமாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் குரு பகவானை நன்கு உணர்ந்து அவரை வழிபாடு செய்தாங்கன்னா நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். குரு பகவானை முதல்ல நன்கு உணர வேண்டும். குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் அப்படிங்கிறவர் நம்ம தேவகுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றே குறைய பார்த்திங்கன்னா 100 மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர். நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அது மாதிரி 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான். இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி, இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கும் சரி, அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள், அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை பட்டுது அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் 3ல் 1 பங்கு தான் உயிர் பெற்ற வரலாறுகள்லாம் இருக்குது. அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம பூமியை விட 100 மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தை நோக்கி இழுத்து இருக்கிறது. அதனால் பூமிக்கு பல வகையிலே அது ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம். அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை, வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார்.
அப்படி இல்லவா? அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த், இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம். அதனால தான் அந்த குரு பகவானை நாம் நம்மளுடைய ஆசிரியராக, நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள். அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும், மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு, மகரம், கும்பம், மீனம், யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும். உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல சிந்தனை, படிப்பிலே நல்ல ஆட்டம், கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார். இப்படியாக இந்த விருச்சிக ராசிக்காரங்க குரு பகவானை வழிபாடு செய்தார்களேயானால் பல நன்மைகளை அடைவார்கள். மேலும் இந்த விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டமத்திலே சனி பகவான் இருக்கின்றபடியினால விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். சனி பகவானினுடைய தோஷம் குறையும். பார்வதி அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும். பௌர்ணமி தினத்திலே பார்வதி அம்மானுக்கு லலிதா சகஸ்ரநாமம் அதெல்லாம் அந்தளவுக்கு படிக்க தெரியாதுங்க எங்களுக்கு. எளிமையாக அபிராமி அந்தாதி தமிழில் இருக்கக்கூடிய அருமையான மந்திரம், இதை பாராயணம் பண்ணுங்க. இந்த குரு பயிற்சியினாலே அனைத்து நன்மைகளையும் பெறுவீர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். மேலும் இந்த சமயத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பயிற்சி 2024 நன்மைகளை விளைவிக்க வேண்டும்படியாக இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம் தேவானாம் ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்தி பூதம் த்ரிலோகானாம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். குரவே நமஹ. விசாகா நக்ஷத்ரே விருச்சிக ராசி ஜாத்தம், அனுராதா நக்ஷத்ரே விருச்சிக ராசௌ ஜாத்தம், ஜேஷ்டா நக்ஷத்ரே விருச்சிக ராசௌ ஜாத்தம். சமஸ்த காரிய ஆனுகூல்யதா சித்திரஸ்து. சமஸ்த மங்கள அனுகிரக பரிபூர்ண பிரசாத பல சித்திரஸ்து. இந்த குரு பயிற்சினாலே விருச்சிக ராசிக்காரர்கள் அத்துணை பேருக்கும் தேக ஆரோக்கியம், பரம சௌக்கியங்கள், தனதானிய சம்பத்து, உயர்வு, உத்தியோகத்திலே உயர்வான அந்தஸ்து, திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், மேலும் வாழ்க்கையிலே லக்ஷ்மி கடாட்சங்கள் கிடைக்கும்படியாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன். மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி 2024 எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நல்லா விரிவாக பார்ப்போம். மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி இதுவரை எப்படி இருக்குங்கிறதையும் முதல்ல பார்ப்போம். அதுக்கு பிறகு எந்த சாமியை அவங்க வழிபாடு பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்ப்போம். முழுமையாக பாருங்கள். பொதுவாக குரு பகவான் மகர ராசிக்கு 3ஆம் பாவம் 12ஆம் பாவம் இதுக்கு அதிபதியாக உள்ளவர். 3ஆம் பாவம் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு ஸ்தானம். அதே மாதிரி புதிய செயல்களிலே ஏறுமுகமாக இறங்கக்கூடிய விஷயங்களும் 3ஆம் பாவம். சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடியதும் 3ஆம் பாவம். புதிய செயல் ஆற்றல் பெறுவதும் 3ஆம் பாவம். தைரியம், மனோதைரியம் அதுவும் 3ஆம் பாவம். புகழ், வீரம், ஆற்றல் எல்லாமே 3ஆம் பாவம் தான் முக்கியம். அப்புறம் 12ஆம் பாவம் சயன அயன சுகஸ்தானம். அதில் அப்போ இந்த 12ஆம் பாவங்கிறது சுகஸ்தானம், மறைவு ஸ்தானங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமான அமைப்பு குரு பகவான். அதனால் பொருட்களை நல்ல இடத்திலே முதலீடு செய்வதாக இருந்தாலும் சரி, முதலீடு செய்த இடத்திலே சில பிரச்சனைகள் அதை நிவர்த்தி செய்வதாக இருந்தாலும் சரி, காரிய முடக்கத்திலே நிவர்த்தி செய்வதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் 12ஆம் பாவம் ரொம்ப முக்கியங்க. அப்படியாக எல்லார் ராசிக்கும் எல்லா கிரகங்களும் முக்கியம் அப்படின்னு இருந்தாலும் மகர ராசிக்கு குரு பகவான் மிக 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 அவசியமான ஒரு கிரகமாக உள்ளவர். பொதுவாகவே மகர ராசிகளுடைய குணாதிசயம், இந்த குருவினுடைய காரகத்தினால அவங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சகோதர சகோதரியிடம் நல்ல அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். தன்னிடம் இருக்கக்கூடிய வேலையாட்களிடம் நல்ல பெயர், நல்ல மதிப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள். மன சோர்வுங்கிறதே இருக்காது அவங்கள்ட்ட. ஒரு செயல் செய்யணும்னா அந்த செயல் முடிக்கிற வர மன சோர்வுங்கிறதே இல்லாதபடிக்கு அவர்கள் வேலையை விறுவிறுப்பாக செய்யக்கூடியவர்கள். அப்புறம்
தேவையற்ற செலவுகள் அப்படிங்கிறத ரொம்ப கம்மியாக தான் செய்வாங்க. ஒரு செலவு செய்யணும்னா 1க்கு 10 தர யோசித்துட்டு தான் அந்த செலவை செய்வார்கள். ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் காலம் இந்த காலத்தாரம், அதாவது இந்த தசாபுத்தி காலத்தில் ஆரம்பத்தில் வேணால் அதிகமாக செலவு செய்திருக்கலாம் மகர ராசிக்காரங்க. நாட்கள் ஓட ஓட பார்த்தீங்கன்னா அவர்கள் செலவு செய்வதே ரொம்ப சிக்கனமாகவும் கச்சிதமாகவும் செலவு செய்யும்படியாக மாற்றிக்கொள்வார்கள் அவருங்க மகர ராசிக்காரங்க. அப்படியாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்படி இந்த குணாதிசயம் கொடுப்பவர் யாருன்னா குரு பகவான் தான். இதுவரை மகர ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் பாவத்திலே இருந்தார். 4ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சாதகமற்ற பல விஷயங்களை செய்திருப்பாருங்க. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா உறவினர்களிடம் சில பகைகளை உருவாக்கி இருப்பார். உங்களுக்கும் உங்களுடைய சொந்தக்காரங்க அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைவர், உங்களுடைய தாயார், உங்களுடைய உறவினர்கள் அப்படின்னு யார்கிட்டையாவது உங்களுக்கு தேவையற்ற சண்டைகள் சச்சரவுகள் உங்களை பார்த்தா 4 பேர் திருப்பிட்டு போகிற மாதிரி உருவாக்கி விட்ருவார் குரு பகவான் இப்போ நாளில் இருந்த சமயம் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தானாக கிடைக்க வேண்டியதை கூட ரொம்ப தட்டி தட்டி வர வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கி வைத்து விடுவார். அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வரம் வைக்க வேண்டியபடியான சூழ்நிலைகளை உருவாக்கி இருப்பார் நாளில் இருக்கக்கூடிய குரு பகவான். ஆனால் இப்போது குரு பகவான் 5ஆம் பாவத்திற்கு வருகின்றார். இந்த 5ஆம் பாவத்திலே செல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பல நன்மைகளை நேரடியாகவே தருகிறாருங்க. என்னென்ன அப்படிங்கிறத நிறைய பார்ப்போம் வரிசையாக. முதல்ல காரியத்திலே வெற்றியை உருவாக்கி தருவார். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியம் நீண்ட நாட்களாக செஞ்சுட்டுருக்கீங்க, அந்த காரியத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே தான் இருக்குது, அப்படியே தொய்வாக இருக்குன்னா அதில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார். ஒரு ஆர்டர் கிடைக்குது, ஆனால் அந்த ஆர்டர் கைவிட்டு போகுது, ஆர்டர் கிடைத்து கைவிட்டு போகுது, அந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைக்குது, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆர்டர்ஸ் உங்களுக்கே பிரதிபலனை உருவாக்கும்படியான சூழ்நிலைகள் உருவாகும். அப்புறம் வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும். உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் குழந்தை பிறப்பது, அல்லது ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தை இருக்குது அல்லது ஒரு பெண் குழந்தை இருக்குது, அடுத்து ஒரு ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை வேணும், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் அப்படியான அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும்படியான வம்ச அபிவிருத்திகள் அமையும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் நல்ல இடம் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பெண் குழந்தைகள் வயதிற்கு வருவதாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ குழந்ை பிறப்பதாக இருக்கலாம். அப்படின்னு உங்களுடைய வம்ச அபிவிருத்திகள் அடைவதற்கு சாதகமான சமயம் இந்த குரு பகவானினுடைய 5ஆம் பாவ சஞ்சார காலம். அதாவது பெரு பெயர்ச்சினால் 2024 இதெல்லாம் நடக்குதுங்க உங்களுக்கு. அப்புறம் குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் உங்களுக்கு நீங்கள் படக்கூடிய கஷ்டம், இந்த இவ்வளோத்தோட கஷ்டப்படுறாங்க யாருமே என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, அப்படியான சூழ்நிலைகள் மாற்றமாகின்றது. நீங்கள் பண்ணக்கூடிய தியாகங்களை மற்றவர்கள் அங்கீகாரம் பண்ணும்படியாகவும், குறிப்பாக உங்களுடைய வீட்டினர், உங்களுடைய உறவினர், உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அவங்க உங்களை புரிந்து கொள்ளும்படியான சூழ்நிலைகள் உருவாகின்றது இந்த குரு பயிற்சியினாலே. தனலாபங்கள் அதிகரிக்கவிருக்கின்றது இந்த சமயத்தில். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு குரு பகவான் இப்போ 5க்கு வர மகர ராசிக்கு, இதை வச்சு ஒரு பலனை சொல்கிறோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் குறிப்பாக நம்ம எப்படியான அந்த பலன்களை உத்தேசிக்க வேண்டும் அப்படின்னா, எதற்கு உடையவர் எத்தனாவது பாவத்திற்கு வருகிறார் அப்படிங்கிறத வைத்து நாம் பலன் பார்த்து எந்த இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்கிறதை அனுசரித்து அந்த இறைவனை வழிபாடு செய்தால் நன்மைகள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அந்த வகையில் மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 3ஆம் பாவத்திற்கு அதிபதி இல்லைங்களா. 3ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்பொழுது 5ஆம் பாவத்திற்கு வருகின்றதுனால சகோதரி மூலமாக கூட்டு தொழில் செய்வது, அல்லது சகோதரியிடம் மனஸ்தாபம் இருந்தால் அவைகளெல்லாம் களையப்பெற்று சுமூகமான உறவுகள் அமைவது, அதே மாதிரி பணிபுரியக்கூடிய இடத்துல சக ஊழியர்களிடம் நல்ல மதிப்பை பெறுவது, அதே மாதிரி உற்சாகத்துடன் பல வகையான செயல்களில் ஈடுபடுவது அப்படின்னு பல நன்மைகளை உங்களுக்கு வழங்குகிறார். இந்த 3ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் போகிறதுனால
அதே மாதிரி 12ஆம் பாவாதிபதியாக இருந்து குரு பகவான் 5ஆம் பாவத்தில் செல்லுவதனாலே பல நன்மைகள் வழங்குகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் தேவையற்ற செலவுகள் குறையும். அதே மாதிரி உங்களை கார்னர் பண்ணி உங்களை நேரடியாக உங்களையே முக்கியத்துவப்படுத்தி உங்களுக்கு தொல்லைப்படுத்துகிறவங்க, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை உயர்வை ஏற்றுக்கொள்ள முடியாத, செரிமானம் படுத்தி கொள்ள முடியாத சிலர்கள்னால் உங்களுக்கு பல நாட்களாக தொல்லை வந்து கொண்டிருக்கிறது. அந்த தொல்லை இப்போ 12ஆம் அதிபதியாக குரு பகவான் 5ஆம் பாவத்திலே போவதினாலே அவைகள் அந்த எதிரிகள் வியக்கும்படியான வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். அல்லது வேறு வகையான பிரச்சனைகள் உங்களுடைய எதிரிகளுக்கு வருவதனால் உங்களை விட்டு அவர்கள் விலகும்படியான சூழ்நிலைகள் உருவாகும் இந்த சமயத்தில். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சினாலே கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி தேவையற்ற செலவுகள் குறையும். ஏற்கனவே செலவில் கொஞ்சம் கரெக்டாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் கடந்த சில வருடங்களாக தேவையற்ற உபரி செலவுகள் மறுபடியும் தேவையற்றபடியான செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த செலவுகள் வரக்கூடிய காலத்தில் கட்டுக்குள் கொண்டு வர உள்ளீர்கள் மகர ராசிக்காரங்க. அப்படியான பல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது. அதே மாதிரி குரு பகவான் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் நேர்பார்வை கொண்டவர். அந்த குரு பகவான் 8ல் இருக்கார், 4ல் இருக்கார், 12ல் இருக்கார், 10ல் இருக்கார். இதனால் சங்கடம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் குரு பகவான் பார்வையினாலே நன்மையை மட்டும்தான் செய்வார். அவருடைய குரு பார்வை கோடி நன்மை. குரு பார்த்தால் கோடி நன்மை கிடைக்கும். ஏன்னா அவருடைய பார்வை நன்மையை மட்டும்தான் செய்யும். அப்படியாக அந்த குரு பகவானினுடைய பார்வையினாலே மகர ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கவிருக்கின்றது. அது என்னங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். முதல்ல அவருடைய நேர் பார்வை, எந்த கிரகமும் 180 டிகிரி நேர்கோடு இல்லைங்களா, அப்படியான நேர் பார்வை கொண்டது. அந்த வகையில் குரு பகவான் நேர் பார்வையாக மகர ராசியினுடைய 11ஆம் பாவமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை பார்க்கின்றார். இதனால் உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பதவி உயர்வு கிடைக்கும், காரிய வெற்றிகள் ஏற்படும். நம்ம செய்யக்கூடிய தொழில் அல்லது உத்தியோகம், மாத சம்பளம் வாங்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒரு வேலையை செய்பவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழில், சொந்த தொழில் செய்பவர்களாக இருக்கலாம், கூட்டு தொழில் செய்பவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பணியின் மூலமாக ஒரு சம்பளம் இன்றைய தினம் 10 ரூபாய் வந்தால் நாளைய தினம் 20 ரூபாய் வர வேண்டும், 25 ரூபாய், 30 ரூபாய் அப்படி என்று வந்து கொண்டிருந்தால் அது ஒரு வளர்ச்சியான பாதை அல்லவா? அப்படியான வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் தடை உள்ளது. அதைகள் எல்லாம் இப்போ தடைகள் நிவர்த்தி அடைந்து பதவி உயர்வு இந்த சமயத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு குருவினுடைய பார்வையினால் கிடைக்கின்றது. அதே மாதிரி வீடு, நிலம், வாகனம் வாங்குவதற்கான யோக பலன்கள் உருவாகுகின்றது. 11ஆம் பாவம் அபிலாசைகளை பூர்த்தி அடையக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்தை 7ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கின்றபடியினாலே திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும்படியான சூழ்நிலைகளை உருவாக்குகின்றார். மேலும் குரு பகவான் விசேஷ பார்வை கொண்டவர். 5ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். இது விசேஷ பார்வை. ரெண்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 120 டிகிரி இப்படி வரும். அப்படியான இந்த விசேஷ பார்வையினாலே மகர ராசிக்கு என்னென்ன நன்மைகள்? 5ஆம் பாவத்தை பார்க்கின்றார். 5ஆம் பார்வையாக மகர ராசியினுடைய 9வது பாவம் பார்வை பெறுகிறது. இதனால் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, மேலதிகாரியிடம் ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு உருவாகும். புனித யாத்திரைகள் செல்லுவதற்கும் அல்லது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், இன்ப சுற்றுலாக்கள், உல்லாசமான சுற்றுலாக்கள், வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த குரு பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருகின்றார். அதே மாதிரி வெகு நாட்களாக இந்த இறைவனை நாம் சென்று தரிசனம் செய்ய வேணும், இந்த கோவிலுக்கு போகணும், இந்த இடம் தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும், ஸ்தல யாத்திரை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு உங்களுக்கு.
அப்படியான ஆசைகள் அத்துணையும் இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி காலத்திலே உங்களுக்கு நிச்சயமாக 2024 நடைபெறவிருக்கின்றது மகர ராசிக்காரங்களுக்கு. அப்புறம் இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக எங்கே பார்க்கின்றார் என்றால் மகர ராசி, உங்கள் ராசியவே உங்களுடைய ஜென்மஸ்தானத்தையே பார்க்கின்றார். இந்த ஜென்மஸ்தானம் பார்வை பெறுவதனாலே மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகம் கூடுதலாக கிடைக்கிறது. என்னங்கிறத பார்ப்போம். முதல் விஷயம், வெகு நாட்களாக உங்களுடைய வீண் உழைப்பு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட நிவர்த்தியடைந்து அந்த உழைப்பின் மூலமாக உங்களுக்கு லாபம் உயரும். உடல் உபாதைகள் நிவர்த்தியடைந்து நல்ல முன்னேற்றமான ஆரோக்கியம் பெறுவீர்கள். கால தாமதம் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வருமான குறைவு என்பது நிவர்த்தியடைந்து வருமான உயர்வு ஏற்படும். இப்படியான குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது. இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு நட்சத்திரப்படி மகர ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் மகர ராசியில் வருவார்கள். அவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பல நன்மைகளை வழங்கும்படியாகவும், எடுத்த காரியம் எந்த காரியத்திலும் வெற்றியை எளிதில் பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தருகிறது. அதே மாதிரி திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வம்ச அபிவிருத்தியையும் தனலாப உயர்வுகளையும் ஏற்படுத்தி தருகிறது. அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் மகர ராசியில் வருவார்கள். அவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்பது புகழ் மேலோங்கும்படியான அமைப்புகளை உருவாக்கி தருகிறது. இப்படியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் மகர ராசிக்காரங்களுக்கு பலன்களை குரு பெயர்ச்சி வழங்குகிறது. குறிப்பாக மகர ராசிக்காரங்க குரு பகவானை நன்கு உணர வேண்டும். குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் அப்படிங்கிறவர் நம்ம தேவகுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றே குறைய பார்த்திங்கன்னா 100 மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர். நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அது மாதிரி 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான். இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி, இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கும் சரி, அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள், அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை பட்டுது அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் 3ல் 1 பங்கு தான் உயிர் பெற்ற வரலாறுகள்லாம் இருக்குது. அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம பூமியை விட 100 மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தை நோக்கி இழுத்து இருக்கிறது. அதனால் பூமிக்கு பல வகையிலே அது ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம். அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை, வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லவா, அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த், இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம். அதனால தான் அந்த குரு பகவானை நாம் நம்மளுடைய ஆசிரியராக, நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள். அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும், மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு, மகரம், கும்பம், மீனம், யார் வேண்டுமானாலும்
வியாழக்கிழமையிலே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும். உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல சிந்தனை, படிப்பிலே நல்ல ஆட்டம், கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார். இப்படியாக குரு பகவானை வழிபாடு செய்தார்களே ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சமயத்தில், குறிப்பாக 5லே குரு பகவான் இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, யோகிகள் வழிபாடு, ஞானிகள் வழிபாடு, ரிஷிகள் வழிபாடு அப்படின்னு இந்த வழிபாடுகளை செய்ய வேணும். ஷீரடி சாய்பாபா, அந்த பாபா மேலே நம்பிக்கை இல்லைங்க அப்படி இல்லைன்னா ஒரு மகான்கள் அல்லது மகா பெரியவா, அது மாதிரி எந்த இறைவனுடைய வழித்தோன்றல்களை உங்களுக்கு மிகுந்த பிடிக்குமோ, ஆஞ்சநேயர் பிடித்தால் ஆஞ்சநேயர், உங்களுக்கு மகான் யோகிகள், சித்தர்கள், 18 சித்தர்கள், யார் நால்வர்கள், அது மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லைங்களா? அது மாதிரி நம்மளுடைய மகான்களே உங்களுக்கு யார் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த குரு வழிபாடு செய்தீர்களே ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சினாலே பல நன்மைகள் கிடைக்கும். மேலும் இந்த சமயத்தில் குரு பகவானுடைய அனுகிரகம் மகர ராசிக்காரங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம் தேவானாம் ச ரிஷீணாம் ச குரும் காஞ்சன சந்நிபாம் புத்திபூதம் துர்லோகானாம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். ஓம் உத்திராஷாடா நக்ஷத்ரே மகர ராசு ஜாத்தம், ஸ்ரவண நக்ஷத்ரே மகர ராசு ஜாத்தம், ஸ்ரவிஷ்டா நக்ஷத்ரே மகர ராசு ஜாத்தம். குரு பகவான் அனுகிரகேன சர்வாபீஷ்ட சித்திரஸ்து, சகல காரிய ஆனுகூல்ய பிராப்திரஸ்து, வம்ச அபிவிருத்தியதா சித்திரஸ்து, சர்வத்திர விஜயீ பவ சித்திரஸ்து. இந்த குரு பெயர்ச்சி 2024 மே மாதம் 1ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வினாலே மகர ராசிக்காரங்களுக்கு அத்துணை நன்மைகளும் கிடைக்க வேண்டும். எடுத்த காரியம் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்க வேண்டும். வம்ச அபிவிருத்திகள் ஏற்பட வேண்டும். தனலாப உயர்வுகள் ஏற்பட வேண்டும். புகழ் மேலோங்க வேண்டும் என்னும்படியாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றோம். சிவாய நமக.